வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் யாரெல்லாம் உயர் படிப்பு படிப்பாங்க, அதாவது உயர் படிப்பு படித்து யாரெல்லாம் பட்டம் வாங்குவாங்க, உயர் படிப்பில் எந்த ஜாதகருக்கெல்லாம் தடை வரும், இது அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்வத் சேனல். இது ஒரு ஜோதிட ஆன்மீக எளிய வழிகளையும் எளிய பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய சேனல். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு தான் மென்மேலும் பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க முடியும். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜோதிட ரீதியாக ஜாதகப்படி யாரெல்லாம் உயர் படிப்பு படிப்பாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அதாவது மொத்தம் ஜோதிடத்தில் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், ஆண் பெண் யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம், அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் நல்லா இருந்தால் இந்த ஆரம்ப கல்வி நல்லாவே இருக்கும். அதாவது ஸ்கூல் படிப்பு சொல்கிறோம் இல்லையா, எலிமெண்ட்ரி, பிரைமரி, ஆரம்ப தொடக்க கல்வி, இந்த 2ஆம் இடம் நல்லா இருந்தால் அந்த ஆரம்ப தொடக்க கல்வி பிரைமரி எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், இந்த 2ஆம் இடம் சுப கிரகம் தொடர்பு, 2ஆம் இடம் ஆட்சி உச்சம், 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, குரு சேர்க்கை, இதெல்லாம் இருந்தால் அந்த ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும். அடுத்தது உயர்கல்வி, அதாவது ஹையர் ஸ்டடீஸ், அதாவது 10th மேலே +2, காலேஜ் ஃபஸ்ட்டு டிகிரி, முதல் டிகிரி, இதுக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 4ஆம் இடம், அதாவது நீங்கள் எந்த லக்னமானாலும் இருக்கலாம், ஆணாக பெண்ணாக யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுபகிரகம் குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், இது போன்ற சுபகிரகம் இருந்து அந்த 4ஆம் இடம் ஆட்சி உச்சமாக, அதாவது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், அந்த 4ஆம் இடம் ஆட்சி உச்சமாக இருக்கிறது. அந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது, 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறது, இது போன்ற சேர்க்கை பார்வை, அந்த 4ஆம் இடம் நல்ல அமைப்பில் சுப அமைப்பில் இருக்கிறது. இது அத்தனையும் அந்த உயர்கல்வியில் ஒரு நல்ல நிலையை இருக்கும். அதாவது 10th 12th நல்ல மார்க் எடுப்பாங்க இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்கள. அதேமாதிரி காலேஜ் ஃபஸ்ட் டிகிரியும் நல்லபடியாக படித்து முடிப்பாங்க. அடுத்தது மாஸ்டர் டிகிரி, அதாவது 2வது டிகிரி, 3வது டிகிரி, PhD, இதுக்கெல்லாம் ஜாதகத்தில் எந்த கட்டத்தை எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம், அதாவது 2வது டிகிரி, மாஸ்டர் டிகிரி, 3வது டிகிரி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 5ஆம் இடம் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுபகிரக தொடர்பு ஆட்சி உச்சம் 5ஆம் இடத்துக்கு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக மாஸ்டர் டிகிரி வாங்குவீங்க. அதாவது 2 டிகிரி 3 டிகிரி வாங்கிறதுக்கு ஜாதகத்தில் ஜோதிடத்தில் இடம் உண்டு, வாய்ப்பு உண்டு. அந்த 5ஆம் இடம் சுப வலுவாக இருக்கணும், ஆட்சி உச்சமாக இருக்கணும். இது போன்ற அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக 2 டிகிரி 3 டிகிரி அந்த ஜாதகர் வாங்குவார். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தும். அதேமாதிரி PhD யார் படிப்பாங்க, டாக்டரேட் பட்டம் யார் வாங்குவாங்க அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 9ஆம் இடம் வாக்கியஸ்தானம் நம்ம சொன்ன மாதிரி சுப வலுவாக ஆட்சியாவோ உச்சமாவோ குரு பார்வை குரு சேர்க்கை இது போன்ற நல்ல வலிமையான அமைப்பில் இருந்தால் அவங்க இந்த PhD டாக்டரேட் பட்டத்தை வாங்குவாங்க. இது அத்தனையும் இந்த கல்விக்குரிய விஷயங்கள். அடுத்தது இந்த உயர்கல்வியில் தடை யாருக்கு ஏற்படும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆரம்ப கல்வியில் 2ஆம் இடத்தை பார்க்கணும். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், ராகு, கேது, இது போன்ற பாவகர்கள் அமர்ந்து அந்த 2ஆம் இடமும் வலு இல்லாமல் இருந்தால் ஆரம்ப கல்வியிலே தடை தாமதம், சரியாக படிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஏற்படும். அதே மாதிரி உயர்கல்வியில் தடை தாமதம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு, கேது, சனி பகவான் போன்ற பாவகர்கள் அமர்ந்து அந்த 4ஆம் இடமும் வலு இழந்து, அதாவது 4ஆம் இடம் ஆட்சி உச்சம் இல்லாமல் வலு இழந்து 4ஆம் இடம் நீச்சமாகிறது, 4ஆம் இடத்து அதிபதி பகை வீட்டில் அமர்றது, இந்த மாதிரி பாவகிரக சேர்க்கை தொடர்பு அந்த 4ஆம் இடத்துக்கும் 4ஆம் வீட்டு அதிபதிக்கும் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களோட உயர்கல்வியில், அதாவது ஹையர் எஜுகேஷன் 10th 12th ஃபெயில் ஆகிறவங்க, காலேஜ் படிப்பு சேர முடியாமல் இருக்கிறவங்க, சில பேர் பார்த்திங்கன்னா காலேஜ் படிப்பை சரியாக கண்டினியூ பண்ண முடியாமல் இந்த காலேஜ் படிப்பை தொடர முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா காலேஜ் சேர்ந்துருவாங்க, பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க.
சில பேர் காலேஜ் படிச்சிடுவாங்க, ஆனால் அரியர் வச்சு அந்த டிகிரி வாங்க மாட்டாங்க. இது போன்ற ஜாதகருக்கெல்லாம் மேல் சொன்ன அமைப்பு இருக்கும். அந்த 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். 4ஆம் இடம் சுபகிரக தொடர்பு இருக்காது. அதே மாதிரி இந்த மாஸ்டர் டிகிரிக்கும் சரி, அந்த பிஹெச்டிங்கிற டாக்டரேட் பட்டத்துக்கும் சரி, இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் போல ராகு, கேது, சனி பகவான் போன்ற பாவகிரக தொடர்பு இருந்து இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் நீச்சம், பகை, வக்ரம் இது போன்ற அமைப்பில் இருந்தால் அந்த மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி இது போன்ற படிப்பில் தடை தாமதத்தை கொடுக்கும். நேர்களே, நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.